வசனத்தை நாம் வாசிக்கலாம் செய்திக்கு ஆதாரமாக. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் பூமியின் மேல் போட விரும்புகிற 7 விதமான அக்கினி, அதாவது 7 தன்மைகளை உடைய அக்கினியை ஆண்டவர் இந்த பூமியின் மேலே போட வந்தேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு பல நோக்கங்கள், பல காரணங்களை அவரே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று இயேசு தன்னை பற்றி சொன்னார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறார். அதே போல ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தான் எதற்காக வந்தேன் என்று எழுதியிருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார், பிறந்தார், வெளிவந்தார், அவர் உலகத்துக்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக சொல்றாரு, அக்கினி, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்மள என்ன நினைப்போம், அக்கினியை கொடுத்து வந்திருக்கிறாரா, அக்கினியை போட வந்தாராமே, என்ன அக்கினியை போட்டு எங்க கொடுக்கலான்னு வந்திருக்கிறாரு, ஊட்ட கொடுத்தவா, வாசர கொடுத்தவா, அல்லேலூயா அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா இங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த 7 காரியங்கள், அக்கினி என்பது என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 4:12, 1:7. 1 பேதுரு 4:12, அதே 1 பேதுரு 1:7 2 வசனம். பிரியமானவர்களே, உங்களை போதிக்கும்படியே, சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். 1:7 அந்த கதை பிடிக்கும். 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் போட வந்த முதல் அக்கினி என்னன்னா, உங்க விசுவாசத்தை பரீட்சிக்கும், சோதிக்கும் அக்கினி. உங்க விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய அக்கினியை தேவன் இந்த பூமியில போடுறார். இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, யாரிடத்துல விசுவாசம் இருக்கிறது அவன் தான் உண்மையான விசுவாசி. யார் உண்மையா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அவன் தான் உண்மையான விசுவாசி. அந்த நம்பிக்கை என்கிற அந்த விசுவாசம் விலையேற பெற்றது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிற விசுவாசம் மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்யப்படுது?
சோதிக்கப்படுகிறது. அப்ப விசுவாசத்தை சோதிக்கிற அக்கினியை பூமியிலே தேவன் போடுகிறார். பூமியில முதல்ல டார்கெட் சபை. சபையாருக்குள்ளே எங்கெங்க யாருக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தையும் சோதித்து பார்த்தால் சிலருடைய விசுவாசம் ஒண்ணுமே இல்லை. அதாவது இயேசுகிட்ட ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நீங்க பயந்து போய் ஜெபம் பண்ண வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, நன்மையை பெற்றுக்கிறீங்க. அல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு சோதனை அதிகமாய் வரும்போது அந்த விசுவாசம் இல்லை. ஐயோ நம்ம ராகவேந்திராட்ட போலாமா, அல்லது வேறொரு சிஎம்சிக்கு போலாமா, இல்ல டாக்டர் எந்த டாக்டர் நல்லா பாக்குறாரு, பாடாயத்திலையா ஆகாயத்திலையா, அடுக்கம் பாறையிலையா இடுக்கம் பாறையிலையான்னு போறோம். அப்ப அங்கே நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுது, பரீட்சிக்கப்படுது. அப்ப தேவன் போட வந்த முதல் அக்னி என்னது? விசுவாசத்தை சோதிக்கும் அக்னி. முதல் வசனம் என்ன படிச்சோம்? 1 4:12 என்ன பார்த்தோம்? உங்களை சோதிக்கும்படி பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கைகொண்டு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளியானதால் சந்தோஷப்படும். இப்ப என்ன, உங்க நடுவு பற்றி எரியுது ஒரு அக்கினி. அது என்ன அக்கினி? தேவன் போட்ட அக்கினி. அது என்ன அக்கினி? இயேசு போடுவேன் என்று சொன்ன அக்கினி. எப்பொழுதே அது பற்றி எரியும் என்று சொன்ன அக்கினி. அல்லேலூயா. அது என்ன அக்கினி? நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற அக்கினி. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள்ல ஆண்டவர் அக்கினியை போட்டு பார்க்கிறாரு, எல்லாம் எரிஞ்சுக்கிறது, எல்லாம் நிலை நிக்க மாட்டேன். இங்க பாருங்க, தட்டான்னா இது தங்காச்சாரி. அவன் என்ன பண்றான்? தங்கத்தை உருக்குறான். எப்படி உருக்குறான்னா, மெழுகு இருக்குல்ல, அந்த மெழுகுல சன்னப்பொடியெல்லாம் போட்டு உருக்குறான். அதுல மண் இருக்கும், அதுல எல்லாமே இருக்கும். எல்லாம் ஒரு மண், அதாவது தங்க பொடிகள் இருக்கிற அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து சலிச்சு அந்த பொடியை எடுத்து எதுல தடவிடுவான்? மெழுகுல தடவி நல்லா டைட்டா தடவி பிடிச்சிருவான். தடவி பிடிச்சு நல்லா பண்ணிட்டு கையெல்லாம் சுத்தமா இது பண்ணி பேப்பர் இருக்கு அதெல்லாம் வச்சு அதை வச்சு நீட்டா வச்சு தொடச்சு உள்ள விட்டுருவான். விட்டுட்டு எங்க வைப்பான்? அந்த ஒரு இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சட்டி. அதுல நடுவுல நல்லா தக்க கறி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். சைட்ல அப்படியே ஒரு சின்ன ஒரு குழாய் விட்டு அப்படியே துருத்தி பொட்டியை சுத்தினே இருப்பாரு. அது கர ஓடும். நான் நிறைய துருத்தி பொட்டி சுத்தி கொடுத்துருக்கேன். சுத்தும் போது அந்த நெருப்பு அப்படியே தகன்னு அப்படியே படபடன்னு எரிஞ்சு அந்த நெருப்பு எது பட்டாலும் அப்படியே பச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த மெழுகை தூக்கி போட்டுடலாம். அல்லேலூயா. மெழுகை தூக்கி போட்டோம்னா மெழுகெல்லாம் கொஞ்சமா அப்படி கரைஞ்சு உருகி காணா போயிடும். ஆனா அந்த சன்ன பொடிகளா இருந்ததெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிறு கட்டியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, அதோட இருந்த மண்ணு தூசி எல்லாம் என்ன பண்ணிடும்? எரிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடும். அதே போல உங்க மனதின் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மெழுகு என்று சொல்லுகிற அந்த சோதனையில தூக்கி போட்டு சுத்தி கர்த்தர் பற்றி எரிய வைத்திருக்கிற அக்கினியில போடுறாரு. அல்லேலூயா. அது எரிஞ்சு அதுக்குள்ள இருக்கிற விசுவாசமாகிய அந்த தங்கம், அந்த பொன், அல்லேலூயா, அந்த பொன்னானது பலபலன்னு அப்படியே வந்து சேருதா? இல்லை எல்லாமே எரிஞ்சு போற கேஸ் தானு இனிமே விசுவாசிகளை கர்த்தர் பார்த்து கண்டுபிடிச்சிருவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் அந்த பூமியில போட வந்த அக்கினிக்கு பேர் என்ன? விசுவாசத்தை பரீட்சிக்கும் அக்கினி. சொல்லுங்க.
விசுவாசம் உண்மையிலேயே விசுவாசம் இருக்கிறதா? உண்மையிலேயே இந்த விசுவாசம் நிலை நிற்குமா? இந்த விசுவாசம் கடைசி வரை ஓடுமா? இந்த விசுவாசம் ஏதாவது ஒண்ணுல புட்டுக்குமா? இந்த விசுவாசம் ஏதாவது ஒண்ணுல அழிஞ்சிருமா, எரிஞ்சிருமா? அது அப்படியே சாம்பலோட சாம்பலா தூசியா போகுமா? அல்லது மெழுகெல்லாம் எரிஞ்சாலும் தூசியெல்லாம் எரிஞ்சாலும் எல்லா விதமான அந்த டஸ்ட் எல்லாம் எரிஞ்சு போனாலும் தங்கம் மாத்திரம் தனியே நிற்பது போல உங்க வாழ்க்கை தனித்து நிற்குமாங்கிறத கர்த்தர் பார்க்க போட்ட அக்கினிதான் இந்த விசுவாசம் பரீட்சை என்கிற அக்கினி. விசுவாசங்கிற அக்கினி இல்ல, விசுவாசத்தை பரீட்சிக்கும் அக்கினி. அதாவது டெஸ்ட், பரீட்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க விசுவாசத்தை என்ன சொல்லணும்? உங்க விசுவாசத்தை பரீட்சித்தா நீங்க நிற்பீங்களா கர்த்தருக்குள்ள? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், போய்தான் ஆகணும்னு நினைச்சு நீங்க வரலாம். ஒருவேளை நம்ம ஏசுநாதரை ஏத்துக்கிட்டா, ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டோம், பாஸ்டர் சொன்னோம் கேட்கல, அவரை கொடுத்துட்டாரு, நம்மளும் என்ன செஞ்சிட்டோம், துணியை கிணியை வாங்கி தண்ணியை வாங்கிட்டு நம்ம ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம். அல்லேலூயா. எதை எல்லாரும் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி விட்டாங்க, உசிப்பேத்தி விட்டாங்க, நம்ம தண்ணியில இறங்கி முடிஞ்சு ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டோம், கிறிஸ்தவங்களா மாறிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தன் கேட்டான், பாஸ்டர் வாங்க சாத்தூர் டேமுக்கு குளிக்க போலான்னு கூட்டிட்டு போனாங்க. சரின்ட்டு நாங்களும் போனோம். நல்லா பிரியாணி எல்லாம் கிட்டி முட்டை பிரியாணி எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னாங்க. சரி நம்மளும் நீச்சல் குளத்துல குளிக்கதானே சொல்றாங்க, குளிச்சுட்டு சாப்பிடலான்னு நாங்களும் போனோம். ஆனா ஒரு கண்டிஷன், அங்க நம்ம ஐயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உங்களை குளிக்க வைப்பாரு. எப்படி குளிக்க வைப்பாருன்னா, தலையில ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவாரு, தலையில கை வைப்பாரு. நீ பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறியா, நீ பரிசுத்தம் ஆகுறியான்னு கேட்பாரு. நீ இயேசு பிள்ளை ஆகுறியான்னு சும்மா கேட்பாரு. சொல்லுங்க. அப்புறம் தண்ணியில முக்கி எடுத்துருவாரு. அது அப்புறம் நீங்க நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். நானும் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். இப்பதான் சொல்றாங்க, நீ இயேசு பிள்ளை ஆயிட்ட, நீ மனம் மாறிட்ட, நீ இனிமே இயேசுநாதரை விட்டு போனீங்கன்னா உனக்கு அடி விடுவோன்னு. ஏதாவது பிரச்சனை வருமா பாஸ்டர் அப்படின்னு கேட்கிறேன். அல்லேலூயா. உன்னை ஏமாத்துறதுக்கு நான் இப்படி அநேக கூட்டங்கள், ஒரு 10 பேர் 20 பேரை கணக்கு. இதனாலதான் மதவாதிகளுக்கு எச்சல் முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன். ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள்ட்ட அவங்க வந்தாங்கன்னா, இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களும் மனம் திரும்பிடுவாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரில ஏமாத்துகிற கூட்டம்லாம் ஒரு பக்கம் நிக்காது. கத்திர சுத்தம். இதே கேட்டவரும் படத்தில் நடந்த சம்பவம் தான் நான் சொல்றேன். கேட்டவரும் படத்தில் நடந்த சம்பவம் தான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கேட்டானுங்க, நீங்க துன்மார்க்கணும் தான் இருக்கான், எல்லாம் படிச்சுக்கிறான், சம்பளம் சம்பாதிக்கிறானுங்க, எல்லாம் தான் இருக்கிறாங்க, ஒன்னும் இல்லாம போயிடுறாங்க. எல்லாம் இருக்கிற கூட்டமெல்லாம் இருக்கிற இடத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை எதற்காக விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? உன் விசுவாசம் நெருப்புக்கு முன்னாடி நிற்குமா? ஏசப்பா ஒரு சோதனையை பாடை அனுப்ப போகிறார். விசுவாசம் குடும்பத்துக்குள்ள இப்ப மறுபடியும் ஒரு பாடு வரப்போகுது. அல்லேலூயா. இந்த பாடுகள் மத்தியில நீங்க நிலைநிற்க போறீங்களா? நீங்க உண்மையிலேயே அந்த வெளியேற பெற்ற விசுவாசம் என்கிற பொண்ணா, தங்கம் தானா, இல்ல நீங்களும் எரிஞ்சு போறீங்களாங்கிறத கர்த்தர் சீக்கிரமா பார்க்க போறார். அப்படிப்பட்ட அக்கினியை தான் கர்த்தர் போட வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ ஒரு சேதம் ஒன்றும் இல்லையப்பா. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு சொல்றோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்தாலும்
சொல்ற மாதிரி நீ எவ்வளவுதான் உன்னை சோதித்தாலும் எவ்வளவுதான் உன்னை எரித்தாலும் உன் விசுவாசம் நிக்குமான்னு இனிமே பார்க்கணும். இதுக்குதான் பைபிள் ஸ்டடி வரணும். பாஸ்டர் பாயிண்ட் கொஞ்சம் கரெக்டா. அல்லேலூயா. இதுக்காக ஓடும். இது வாரம் வாரம் ஓடுற கதை தான். சரி, ஓகே. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தங்கமா அல்லது தங்கத்துக்கு வந்த பங்கமா? தங்கங்கிற பேர்ல கில்ட் அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டானா கவரி நகையா, உள்ளேலாம் கூடா, உள்ளேலாம் சொத்தையா செத்தையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, ஒரு 4-5 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு தண்ணீர் பத்திரத்தில் இருக்கும்போது. பாவம் ஏழைங்க தான். 2வது நாள் போய் பார்த்தா பீரோல இருந்த நகையெல்லாம் கருகி போய் கரிகரியா உண்மையான தங்க என்ன செய்யறது? இந்த மாதிரி எரியாது. கர்த்தருக்கு சொல்லணும். அல்லேலூயா. நீ யார்? கருகி போவியா? ஏசப்பா சோதனைகளை அனுப்பி உன்னை டெஸ்ட் பண்ணி உன்னை செலக்ட் பண்ணி உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி வச்சு திடீர்னு உன்னை மனவாட்டியை சேர்க்கிற கூட்டத்தில் வைத்திருந்து திடீர்னு ஆண்டவர் வரப்போறார் மறுபடியும். நீ நிறைய தங்கமா இருந்தா எங்க போவ? ஏசப்பாவுடைய வருகையில போவேன். நீ தங்கமா இல்லைன்னா ஏசப்பாவுடைய வருகையில போக முடியாது. முதலாவது அக்கினி என்ன அக்கினி? விசுவாசத்தை சோதிக்கிற அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டோம். விசுவாசத்தை சோதிக்கிற அக்கினி, விசுவாசத்தை சோதிக்கிற அக்கினி.